So today we are with very special client. So what does sound mean to you? For me, sound means it's We had several rounds of conversation. அவன் எவ்வளோ questions நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்பவே சார் வந்து ரொம்பவே he is exposed to world class equipment. In the focal there is a signature. Yes. That is what attracted me most. So the actual sound from the each and the layout area it was very tight, and sound imaging was also very good. So very impressive, fantastic. And again, the Dirac room correction is a game changer. It applies a phenomenal tonal quality to the sound and it's just amazing. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அக்காஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால் நாங்கள் எடுத்த அப்ரோச் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஹோம் தியேட்டர்ஸ் தட் வி ஹேவ் எவர் டிசைன்ட். So the acoustics of the room shouldn't lose its coherence, and as well as we have to be very mindful on room isolation too. ஸோ இந்த ஹோம் தியேட்டரில் அக்காஸ்டிக்ஸ் ரொம்பவே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ரீசன் பீயிங், இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் செட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து ஏர்லியர் நீலாங்கரையிலையோ இல்லை அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னையில் ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டி அந்த மாதிரி வந்து வில்லாஸ் அந்த மாதிரி ஸ்கவுட் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட் தேர். ஸோ ஹீ வாண்டட் டு பி இன் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி அண்ட் சேஃப்டியும் வந்து அவர் ரொம்ப பார்த்தாரு. ஸோ அது வந்து ஃப்ளாட்ஸில் தான் வந்து அவருக்கு கரெக்டாக அது வந்து அமைஞ்சது. ஸோ இந்த ஃப்ளாட்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஃப்ளோர்ஸும், அதாவது மொத்தம் 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் மற்ற எல்லா ஃப்ளோர்ஸுமே வந்து 2 போர்ஷனாக இருக்கும், 2 தனித்தனி இண்டிவிஜுவல் ஃப்ளாட்ஸாக இருக்கும். பட் இந்த 5th ஃப்ளோரில் 2 செப்பரேட் ஃப்ளாட்ஸை வந்து ஒரே போர்ஷனாக அவர் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு, மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஹோம் தியேட்டர், இந்த ஹோம் தியேட்டருக்குன்ட்டு தனியாக ஒரு ரூம் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஃப்ளாட்ஸ் அவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ கஸ்டமர் எங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு கஸ்டமர் வந்து இந்த ஹோம் தியேட்டர் டெக்னாலஜியில் பேஷனேட்டாக இருக்கார், அவரோட ட்ரீம் எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் எந்த அளவுக்கு அது ரியாலிட்டியாக கொண்டு வரணும்னு பார்க்குறாரு வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் குவாலிட்டி. ஸோ இந்த அக்காஸ்டிக் டிசைன் பண்ணும்போதே நாங்கள் 2 விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருந்தோம். ரூமோட அக்காஸ்டிக்ஸ் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் ஐசோலேஷனும் வந்து இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வெவ்வேறு நோக்கங்கள் கொண்ட ஒரு ப்ராசஸ். ஸோ இதை வந்து ஒரே இடத்துல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். சேலஞ்சிங் எந்த இடத்துல வரும்னா, இதுக்கான பொருள் செலவுக்கான சேலஞ்சிங் தான் வரும், பட்ஜெட்டோட சேலஞ்ச் வரும். ஸோ ரூம் அக்காஸ்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட் எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, அந்த ரூமில் இருக்கிற ரிவர்பரேஷன், ரெசனன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், இதை 3த்தையும் வந்து நம்ம கர்டைல் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ தட் ஸ்பீக்கரில் இருந்து வர சவுண்ட் வந்து எந்த மாதிரி அந்த ஸ்பீக்கரோட சிக்னேச்சர் இப்படி தான் அது சவுண்ட் பண்ணணும்னு சொல்லி லேபில் எந்த மாதிரி அதை வந்து டெவலப் பண்ணாங்களோ அது சேம் கைண்ட் ஆஃப் சவுண்ட் சிக்னேச்சர் இந்த ரூம்லேயும் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரூம் அக்காஸ்டிக்ஸ் பண்ணுறோம். பட் சவுண்ட் ஐசோலேஷன் ஆர் ரூம் ஐசோலேஷன் வந்து ஆர் சவுண்ட் ப்ரூஃபிங் இன் காமன் டேர்ம்ஸ், அது எதுக்கு பண்ணுறோன்னா, வெளியில் இருக்கிற சவுண்ட் உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருக்கிற சவுண்ட் வெளியில் போகக்கூடாது, இதுக்கு பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே வெவ்வேறு நோக்கங்கள் கொண்ட ஒரு ப்ராசஸ் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு இது பேலன்ஸ் பண்ணி பட்ஜெட்லேயும் இது வந்து கொண்டு வரும்போது மற்ற இடத்துல வேறு அப்ரோச் நாங்கள் எடுப்போம். பட் இது வந்து சின்ஸ் பீயிங் அ ஃப்ளாட், ரூம் ஐசோலேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாயம். இட் இஸ் நாட் ஆப்ஷனல் கிடையாது. ஸோ உள்ளே வந்து டேம்பிங் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வச்சு இன்சுலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் பொதுவாக ரூம் ஐசோலேஷன் வந்து பண்ணணுன்னா கேவிட்டி ஸ்பேஸ் வந்து நிறைய வைக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரூம் வந்து சின்னது. அட் த சேம் டைம் கஸ்டமரும் வந்து எனக்கு பெரிய ஸ்க்ரீன் வேணுன்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். ஸோ 150 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் போடும்போது உங்களுக்கு வந்து ரூமில் நிறைய அக்காஸ்டிக்ஸ் நம்ம பண்ணோன்னா ரூமோட லென்த் அண்ட் பிரெத்தை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது பண்ணாமல் கேவிட்டி ஸ்பேஸும் வந்து நிறைய விடாமல் ஓரளவுக்கு அதை பண்ணிவிட்டு நடுவில் வந்து நிறைய இன்சுலேஷன் மெட்டீரியல் வச்சு அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி அக்காஸ்டிக்ஸ் போர்டு ஃபார் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் போத் ஃபார் அப்சார்ப்ஷன், இது ரெண்டுமே காம்பினேஷனில் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் வெளியில் பார்க்கும்போது இதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் உள்ள அத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ராக் உள்ளோ சிந்த் உள்ளோ எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே போர்டை வச்சு துணி சுற்றி கொடுக்கறது வந்து தட் இஸ் நாட் அக்காஸ்டிக்ஸ். அக்காஸ்டிக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது.
அண்ட் அது வந்து நீங்கள் கவனமாக அது பண்ணி அதை கற்றுக்கிட்டு பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும், டிஃப்யூஷன் இருக்கணும், அண்ட் ஆல்சோ சவுண்ட் அப்சார்ப்ஷன் இருக்கணும் டு அ சர்டன் லெவல். ஸோ இந்த காம்பினேஷனில் தான் அக்காஸ்டிக்ஸ் எப்போவுமே ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் வெளியில் பார்க்கும்போது எதுவுமே தெரியாது, எல்லாமே உள்ள எம்பெடடாக அதை வச்சு பண்ணுறது தான் விஷயமே. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் இட் ஹாஸ் டு சவுண்ட் வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்து தான் இந்த ஹோம் தியேட்டரை நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி இந்த ஹோம் தியேட்டரில் ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டி ரெஃபரன்ஸ் லெவலில் சவுண்ட் வந்து இருக்குது. அண்ட் கஸ்டமர் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஹாப்பி வித் இட். ஆஸ் ஃபார் அஸ் டிசைன் இஸ் கன்சர்ன், நாங்கள் ரொம்பவே ஒரு மினிமலிஸ்டிக் அப்ரோச் தான் எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனே இருக்காது, எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் இருக்கும். சிங்கிள் கலர் ஃபேப்ரிக்கில் நாங்கள் ரேப் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் இந்த சாக்லேட் ப்ரௌன் கலர் வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, லைட் வந்து ஸ்க்ரீனில் பவுன்ஸ் ஆகாது, ரொம்பவே மேட் ஃபினிஷில் இருக்கும். அண்ட் இந்த ஃபேப்ரிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஃபேப்ரிக் தான், நாங்கள் வந்து அக்காஸ்டிக் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது AURO3Dங்கிறதுனால இந்த அக்காஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹை சேனல்ஸில் இருக்கிற சவுண்ட் வந்து கரெக்டாக அது இன்டர்ப்ரெட் ஆகும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து எப்படி வரணுமோ அது வராது. ஸோ அந்த ஒவ்வொரு சேனலுக்கான அந்த சவுண்டோட செப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் ஆங்கிள் பண்ணி இருக்கிற அந்த பொசிஷனாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு பேனலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல சவுண்டு வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகணும், எந்த இடத்துல சவுண்டு வந்து அப்சார்ப் ஆகணும், எந்த இடத்துல டிஃப்யூஸ் ஆகணுங்கிறத பார்த்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ஹோம் தியேட்டரில் ஸ்டுடியோ குவாலிட்டி சவுண்ட் வந்து எங்களால் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ நாங்கள் கொடுத்துருக்குற இந்த லைட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். பட் இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் இதெல்லாமே வந்து டிம்மபிள். ஸோ இந்த ரூம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆட்டோமேஷனில் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த லூவர்ஸில் இருக்கிற லைட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ப்ளூ லைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சில பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு வெறும் ப்ளூ லைட்டை வச்சுட்டு மைல்டாக ஒரு மியூசிக் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா அந்த டைமில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த செரினிட்டி ஆஃப் த ரூம் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த வார்ம் ஒயிட்டாக இருக்கட்டும், இல்லை கூலர் டோனில் ப்ளூவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஒரு சில எமோஷன் ஆர் ஒரு மூடை வந்து எலிவேட் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு மல்டி பர்பஸாக இருக்கும் அந்த ரூம். சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்கும்போது நீங்கள் எல்லா லைட்டும் ஆன் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு இந்த ரூமோட அந்த டைனமிக்கே வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாருக்கூடையும் நல்லா பேசுகிறதுக்கோ இல்லை ஜஸ்ட் சில் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் யாருமே இல்லாதப்போ நீங்கள் ஜஸ்ட்டு உட்காந்து ஒரு சில விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்கோ இல்லை மெடிடேட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை அண்ட் ஹோம் தியேட்டர்ஸில் நாங்கள் ஃபுல்லாக சாலிட் வுட்டில் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி ப்ளைவுட்ஸில் அக்காஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரூமோட எஸ்பிஎல் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ரூமோட ரிவர்பரேஷன் லெவல்ஸையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சவுண்டோட டிகே வந்து அதுக்கான டிலே டைமை வந்து நம்ம செட் பண்ணி வைக்கணும். ஸோ அதெல்லாம் கேலிப்ரேஷன் பண்ணும்போதே நம்ம வந்து பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா வரும். இது போக ஃப்ளோரிங்க்கும் வந்து நாங்கள் அக்காஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கோம் 4 லேயரில். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் இருக்குது, பட் கீழே வந்து வீடு இருக்குது. அதனால் வந்து சவுண்டு வந்து கீழே பெனிட்ரேட் ஆகி போகக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்கனவே காங்கிரீட்டில் வந்து 1 இன்ச்சுக்கு நாங்கள் வந்து ஸ்லாப் போட சொல்லியிருந்தோம், அதுவும் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அது போக அக்காஸ்டிக் மெட்டீரியல்லாம் வச்சு உல் ஃபில்லிங்லாம் வச்சு அதுக்கு மேலே ஃபுல்லாக வுட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் அந்த கார்பெட் லே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 3 இன்ச்சஸ்க்கு வந்துருச்சு. ஸோ ஃப்ளோரிங்க்குமே நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு கீழே பெனிட்ரேட் ஆகி போகாத அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து 2 பவர்ஃபுல் சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலேருந்து வர அந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் ஈஸியாக வந்து கான்கிரீட்டையே வந்து பெனிட்ரேட் பண்ணி போகக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால் அதுவுமே வந்து நாங்கள் இதில் நிறைய ஸ்டெப்பு எடுத்து அந்த சவுண்டையும் நாங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கர்டைல் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். அதையும் மீறி ஒரு வேளை சவுண்டு வந்து ஒரு சின்ன லெவலுக்கு வெளியில் போச்சுன்னா கூட சவுண்ட் பாத்துன்னு சொல்லி எஸ்விஎஸில் வைக்கிறாங்க. ஸோ அதுவும் போட்டு பண்ணோன்னா இன்னும் சவுண்டோட அந்த லோ ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரூவன் தியரி.
ஸோ இந்த ஹோம் தியேட்டரில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் தியேட்டர் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல்டு ஹோம் தியேட்டர் தான். ஸோ இந்த ஹோம் தியேட்டருக்கு வந்து நாங்கள் ஆட்டோமேஷன் வந்து Philips கிட்ட கொடுத்துருந்தோம். ஸோ தே டிட் அ வெரி குட் ஜாப். ஸோ மொபைல்லையும் வந்து கண்ட்ரோல் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் தே ஹவ் கிவன் திஸ் ஸ்மால் ஆப்ஜெக்ட். இதுவும் வந்து ஒரு ரிமோட் மாதிரி தான் வரும். ஸோ இந்த ரூமில் இருக்கிற எல்லா எல்இடி லைட்ஸும் வந்து நாங்கள் டிம்மர் வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து டிம்மபிள் அண்ட் அட்ரஸபிள் லைட்ஸ். ஸோ நான் வந்து இந்த டயலை வந்து ரொட்டேட் பண்ணாலே போதும். ஸோ ஐ கேன் கண்ட்ரோல் லைட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இப்போது டிம் ஆகிறது எனக்கு நல்லா தெரியுது. பட் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ ஹேவிங் செட் தட், ஸோ ஸ்லோலி கிராஜுவலாக நான் வந்து இப்போது இதை திருப்பினேன்னா இந்த லைட்லாம் திருப்பியும் நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜாக 100%க்கு வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து லைட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்கணுங்கிறது நம்ம வந்து இது வச்சு ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் வாய்ஸ் கமாண்ட்ஸும் வந்து இது ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ நாங்கள் வந்து கஸ்டமருக்கு ஃபோனில் வந்து ஃபுல் கண்ட்ரோல் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆப் மூலிமா. ஸோ யூ கேன் கண்ட்ரோல் ஆல் த எக்யூப்மெண்ட். எல்லாமே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் அலெக்ஸா கம்ப்ளைண்ட் டிவைஸ் தான் எல்லாமே. ஸோ வாய்ஸ் கமாண்ட்ஸ்க்கும் வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும். அட் த சேம் டைம் மொபைல் ஆப்லேயும் வந்து எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஒன்றும் நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் நம்ம எஞ்சி போய் லைட் ஆஃப் பண்ணுறதோ இருக்கட்டும், அதெல்லாம் வந்து லாங் ரனில் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அவர் ஆட்டோமேஷன் வேணும்னு சொல்லி கேட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ரொம்பவே ஒரு ப்ரீமியம் பிராண்டில் போயிட்டோம். ஸோ இந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் 8 ஆட்டோமேட்டிக் ரெக்லைனர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து அக்கோஸ்டிக்லி கம்ப்ளைண்ட் ரெக்லைனர்ஸ் தான். அண்ட் ஹோம் தியேட்டருக்குன்னே யூஸ் பண்ணுற ரெக்லைனர்ஸ். ஸோ நார்மல் ரெக்லைனர்ஸ்க்கும் ஹோம் தியேட்டரில் யூஸ் பண்ணுற ரெக்லைனர்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு நான் நிறைய தடவை என்னோடய முந்தின ப்ராஜெக்ட் வீடியோஸ்லலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஹை குவாலிட்டி உல் ஃபில்லிங் அண்ட் எல்லாமே வந்து அக்கோஸ்டிக்லி ட்ரீட்டட் வுட் இதெல்லாம் போட்டு தான் இந்த ஹோம் தியேட்டர் ரெக்லைனர்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களுக்கும் ஃபர்னிச்சர்ஸ்க்கும் அந்தளவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் ஸ்டில் இது வந்து நாங்கள் முன்னாடி இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஹோம் தியேட்டர்ஸ்க்குன்னே வர ரெக்லைனர்ஸ் எல்லாம். பட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அது வந்து ரொம்பவே காஸ்ட்லியராக போகுதுங்கிறதுனால நாங்களே வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நாங்களே ரெக்லைனர்ஸ் ஹேண்ட்மேடாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் ரெக்லைனர்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து ரொம்பவே ஃபெனாமினலாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து சவுண்டு எந்த விதத்துலையும் இங்கே வந்து டிஃப்ளெக்டே ஆகாது இந்த ரெக்லைனர்ஸ்னால். MARANTZ AV10ஓட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, AV10 மட்டும் இல்லை, இந்த சினிமா சீரீஸில் வந்து எல்லா AV ரிசீவரும் MARANTZல இருக்கிற அட்வான்டேஜ் வந்து அது உள்ளே இருக்கிற இன்பில்ட் Dirac லைவ் கேலிப்ரேஷன் டூல் தான். ஸோ இந்த Dirac லைவ் கேலிப்ரேஷன் டூல் வந்து ரூம் கரெக்ஷன்லேயே வந்து ஒரு பெரிய வேவ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில். அண்ட் ரொம்பவே ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அல்காரிதம்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்கும். அது ப்ரிசைஸ்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும் கேலிப்ரேஷனுக்கு அப்புறம். ஸோ இந்த டூல் வச்சு தான் நாங்கள் இங்கே கேலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து MARANTZல இன்பில்ட்டாகவே வந்து ஹார்ட்வேர் லெவல் அண்ட் சாஃப்ட்வேர் லெவலில் கொடுத்துருக்காங்க. பட் அகெயின் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக இதை வந்து யூஸ் பண்ணணுன்னா உங்கள் பிசியில் நீங்கள் பிசியோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ நீங்கள் வந்து இந்த டூலை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் நோட்டபிளி இது வந்து நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 28,000 வந்துடும். சப்போஸ் நீங்கள் இது காசு கொடுத்து வாங்க முடியாது, வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே இருக்கிற இன்பில்ட் ஆடிசி டூலே நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கேலிப்ரேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு Dirac யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரிசிஷன், அந்த குவாலிட்டியில், அந்த கேலிப்ரேஷனில் இருக்கிற அந்த நுவான்சஸ் அண்ட் அந்த கட்டிங் எட்ஜ் அல்காரிதம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கேலிப்ரேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸே தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கும் உங்களோட கேலிப்ரேஷன் டெக்னிக்ஸ்லாம். கஸ்டமருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் செட் பண்ணுங்கிறதுக்காக கேலிப்ரேஷனுக்கு முன்னாடியே கஸ்டமருக்கு வந்து ஒரு டெமோ காமிச்சேன். ஸோ என்ன கண்டென்ட்டை ப்ளே பண்ணோமோ அதே கண்டென்ட் வந்து கேலிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ப்ளே பண்ணோம். அப்போவும் கஸ்டமர் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டார். இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் கேலிப்ரேஷன். ஸோ கேலிப்ரேஷன் பேசிக்கலாக
எங்கே எல்லாம் ஸ்பீக்கர்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம் அந்த கான்ஃபிகரேஷனை வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வந்து சிட்டிங் பொசிஷனுக்கு எந்த அளவுக்கு அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வருது, எந்த அளவுக்கு டிலே ஆகி வருது, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கும். அந்த ரூமில் சவுண்ட் எப்படி இன்டர்பிரட் ஆகுதுங்கிறது, அதுக்கேற்ற மாதிரி இந்த ரூமில் வந்து எந்த மாதிரி அது வந்து ப்ளே ஆகணும், எந்த மாதிரி சவுண்டிங் வந்து அதோட டோனல் குவாலிட்டி இருக்கணுங்கிறது அதை டோன் டவுன் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஒரு ப்ரிசைஸ்டு ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷனும் அது கொடுத்து கரெக்டாக ஈக்யூ லெவல்ஸ்லாம் செட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சவுண்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டில் வந்து அந்த லைவ்லினஸ்ஸே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ப்ரிசிஷன் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த சின்ன சின்ன நுவான்சஸ் தான் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா கேட்க ஆரம்பிக்கும். அண்ட் அந்த சவுண்டோட அந்த ட்ராவல் இருக்குது இல்லையா, அது ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் எப்படி வந்து ஸ்பீக்கரை வந்து டிசைன் பண்ணும், அதாவது இந்த சவுண்டு தான் வந்து இந்த ஸ்பீக்கர்லேருந்து வரணும்னு சொல்லி அந்த ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரர் டிசைன் பண்ணாங்களோ, அண்ட் அந்த படத்தில் இப்படி தான் சவுண்டிங் வரணும்னு சொல்லி ஆடியோ இன்ஜினியர்ஸ் வந்து எப்படி அதை மிக்சிங் பண்ணாங்களோ அது அப்படியே இங்கே வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ இந்த டைரக்ட் கேலிப்ரேஷன் வந்து ஒரே டைமில் ஒரு சில டைமில் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் ஒரு சில டைம் வந்து நம்ம நிறைய செஷன்ஸ் வந்து உட்கார வேண்டியதாக இருக்கும். ஒரு செஷனில் கிட்டத்தட்ட 16 பொசிஷன்ஸில் நம்ம வந்து டைரக்ட் கேலிப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஒவ்வொரு செஷனுமே கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 செஷன்ஸ் நம்ம உட்காந்து நம்ம அந்த கிராஃபை வந்து ஸ்ட்ரெயிட்டன் அப் பண்ணி ஓரளவுக்கு கரெக்டான கர்வில் எடுத்துகிட்டு வர வரைக்கும் அது வந்து விடாமல் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கரெக்டான ரிசல்ட் வந்துடும். So today we are with very special client, and his name is Mr. Ramakrishnan, and we've been in touch with him for more than 1.5 years. And அவரை ஏன் நான் வந்து ஸ்பெஷல் சொல்கிறேன்றது நான் இந்த வீடியோவோட டுவர்ட்ஸ் த எண்ட் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஹாய் சார். Hi, yes, Javed. Nice to meet you. Nice to meet you, sir. Yeah. Pleasure is mine, actually. Yes, Javed. Yeah. So, I just want to start with a question. So, what does sound mean to you? For me, sound means it's a pleasure. It's an enjoyment. Okay, so அது உங்கள் லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க அதை? Yeah, it's a very important part of my life because sound sometimes we feel it is an annoying. Sometimes it is disturbing sound sometimes. So what I see sound in my perspective, I take it as a pleasure, as an enjoyment. So I see sound in the terms of music, sound in terms of it associated with the video. So other பார்த்ததுனால then it gives lot of pleasure and very good relaxation, enjoyment. So these are all the things associated with our routine life. So we definitely need some kind of an entertainment and relaxation. So அதில் வந்து இது ஒரு it's a big part. So that's how I see. See, எனக்கு வந்து சவுண்ட் எப்படின்னா it's like oxygen. Without pure form of sound, I am nothing. I feel something hollow inside me. Yeah, true. So நீங்கள் வந்து என்கிட்ட பேசும்போது அதே மாதிரியான ஒரு வேவ் லென்த் தான் உங்ககிட்ட நான் பார்த்தேன். Exactly. So that is where we connected with each other. Yes, and அந்த 1.5 years முன்னாடி நீங்கள் வந்து பேசும்போது we had several rounds of conversation. அவன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்போயே சார் வந்து ரொம்பவே he is exposed to வேர்ல்ட் கிளாஸ் எக்யூப்மெண்ட். அப்போயே வந்து அவர் அப்ராடில் இருக்கும்போது ஹோம் தியேட்டர் வச்சுருந்தார். அண்ட் அப்போயே வந்து பேசும்போதே வந்து தெரியும் இவருக்கு வந்து ஒரு நாலேஜபிள் பர்சன் அண்ட் ஹீ நோஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ் ஆக்சுவலி. பட் அது வந்து எந்த எக்யூப்மெண்ட்டில் வரும்ன்ற அந்த ஒரு புரிதல் மட்டும்தான் இல்லாமல் இருந்தது. ஐ திங்க் தட் கேப் ஹாஸ் பின் பிரிட்ஜ். Definitely Javed. Yes, that has been definitely fulfilled and bridged by you and your team. ஸோ எக்ஸாக்ட்லி எல்லாருக்குமே அப்படி தான். தட் இஸ் கெய்னிங் ஹேவிங் எ நாலேஜ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் அது வந்து அதை எந்த அளவுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணணும், எதில் நம்ம அதை கேட்கணும் அப்படிங்கிறத வந்து டெஃபினெட்லி ஒன் எக்ஸ்பர்ட் ஆர் எ ப்ரொஃபஷனல் லைக் யூ கைஸ் ஒன்லி கேன் டூ இட். தட் இஸ் த ரீசன் வி யூஸ் டு கம் டு பீப்புள் லைக் யூ. ஸோ தட் வாஸ் ரியலி எ கிரேட் ஹெல்ப் அண்ட் that lead us to meet our requirements and what we want அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுற அளவுக்கு that really helped us, no doubt about it. அண்ட் நீங்கள் வந்து இந்த
டூர், அதாவது அவுட் ஆஃப் த கண்ட்ரி நீங்கள் டூர்னு சொல்ல முடியாது, தட்ஸ் யுவர் ஜாப். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நிறைய யூ would have come across lots of brands. Yes. So how do you find the focal different, how do you find focal different from that? Yeah, see, every I mean the instrument has its own unique value. All are not same. That's why we have so many in the market. So in the focal there is a signature. Yes. That is what attracted me most. So though I have come across, I myself have few things with me, like before Pioneer, Yamaha, and like some of these kind of system. But when you introduced me to this focal, then I started reading about it much. Then there were a lot of inputs I tried to gather, and I get it, and I talked to my own friend circle also. So everybody immediately jumped and said that, hey, this is a very good brand. So the main thing is that signature. Yes. That signature really stands for it. That's what attracted me for this particular brand. Yeah, for getting that particular signature, they spent 12 years of R&D. இந்த ஃப்ளாக்ஸ் ஃபைபர்ல இருந்து வர அந்த சவுண்ட் சிக்னேச்சர் எடுக்கிறதுக்கு 12 இயர்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 12 இயர்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஏன்னா அந்த 12 வருஷமும் வந்து சும்மா ரோட்டில் போகிறவங்க வரவங்கள வச்சு அவங்க வந்து அந்த R&D பண்ணலை. எல்லாருமே வந்து ஒரு டாப் ஃபிசிசிஸ்ட் வச்சு தான் அவங்க பண்ணாங்க. அண்ட் 12 இயர்ஸ் ஆஃப் ஃபண்டிங், 12 இயர்ஸ் ஆஃப் அவங்களோட லைஃபோட ஒரு பார்ட்டே வந்து அதுக்கு டெடிகேட் பண்ணி அவங்க பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ ஃபோக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன சின்ன நுவான்சஸ் தான், அந்த சவுண்டில் இருக்கிற அந்த ஒரு கூல்னஸ், அந்த என்ன சொல்கிறது, அந்த சவுண்ட் இமேஜிங், அது எல்லாமே இட் கிவ்ஸ் அ வைடர். எஸ், அந்த டீட்டெயிலிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் பிராண்டில் வந்து டீட்டெயிலிங் இஸ் இட் இஸ் அ நெசசரி அண்ட் மஸ்ட். அது வந்து அதில் எந்த டிவியேஷனும் கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டில் வந்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்பீக்கர் இஸ் இன்வென்டட் இன் 1960s itself. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் சேம் 5 காம்பனன்ட்ஸ் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போவே பெஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. பட் இந்த காம்படிஷன் வந்து எதுக்குன்னா பெஸ்ட்லேருந்து பெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அந்த பெஸ்ட்லேருந்து பெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது தான் உங்களுக்கு சும்மா ஒரு பாயிண்ட்டு தான் ஜாஸ்தியாகும், ஆனால் அதுக்கான செலவு, அதுக்கான அந்த என்ன சொல்கிறது எஃபர்ட் வந்து அப்படியே 100 times ஜாஸ்தியாகும். ஸோ அதுதான் வந்து ஃபோக்கலில் வந்து ரொம்ப அந்த இனோவேஷனை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க எப்போவுமே. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் இஸ் வெரி யூனிக் அபவுட் ஃபோக்கல் அண்ட் வெரி கன்சிஸ்டன்ட் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து யூரோப் இருக்கும், யூஎஸ் இருக்கும். ஆனால் மேக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து சைனாவில் இருக்கும். பட் அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் ஐஃபோன் இஸ் மேனுஃபேக்சரிங் இன் சைனா, வி நெவர் டவுட்டட் த குவாலிட்டி ஆஃப் ஐஃபோன். இட் இஸ் அக்ராஸ் த வேர்ல்ட், இட் இஸ் த சேம், ரைட்? பட் ஸ்டில் ஒரு சில காஸ்ட் கட்டிங் நடக்கும்போது அந்த இடத்துல எதனா காம்ப்ரமைஸ் ஆகுமோன்ற ஒரு இது இருக்கும். இல்லை அந்த ஸ்பீக்கரோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மெட்டீரியல்ஸோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். சரி, அட்லீஸ்ட் மேன் பவராவது கட் பண்ணுவாங்க. பட் இது எதையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஃபோக்கல் வந்து இத்தனை வருஷமாக ஃப்ரான்ஸில் மட்டும்தான் அவங்க வந்து ஹேண்ட்மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவே வந்து ஒரு எந்த அளவுக்கு அவங்க வந்து அது வந்து வேல்யூ பண்ணுறாங்க. இப்போது நம்ம கார் ஒன்று வாங்குகிறோம், அந்த கார் வந்து ஒரு டாடா நேனோ வாங்கினாலும் அதுக்கும் 4 சக்கரம் இருக்குது, அதுவும் ரோட்டில் தான் போகுது. BMW வாங்குகிறோம், அதுக்கும் 4 சக்கரம் இருக்குது, அதுவும் ரோட்டில் தான் போகுது. பட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது இது எந்த கஸ்டமருக்கு அவங்களோட நீடுக்கு வந்து இது ஃபுல்ஃபில் ஆகுது. இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த லக்ஸுரியோடு அவங்க போகும்போது அவங்கள கிங்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன பார்ட்டும் பார்த்து போடுறது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு இனோவேஷன், அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயும் நடக்கும். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் யூ சோஸ் ஃபோக்கல். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ இந்த நேற்று நீங்கள் கேட்டீங்க, இந்த AURO3D லே அவுட் கேட்டீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? I am so thrilled. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டோம், டைரக்ட் கேலிப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கேட்டோம். ஸோ ஹவு டு யூ ஃபீல் தட்? Yeah, there was a big difference, very big difference. So before calibration it was like a loose ends, though we could hear it, it sounds like it's a sound, but it was loose. So we were able to, but once calibrated it becomes so tight and we feel everything is there, wherever the layout, wherever the sound number, and I think where that punch has to come, it comes from there.
when it was raining, where it is raining, and when we heard it from the surrounding sound back and the sound. So the actual sound from the each and the layout area, it was very tight, and sound imaging was also very good. So very impressive, fantastic one. So that we could feel it yesterday after the calibration. Yeah, because I was closely watching his facial reaction actually. முன்னாடியே வந்துட்டு நம்ம சும்மா போட்டு ஃப்ளாட்டில் வச்சு பார்க்கும்போதே வந்து இட் வாஸ் சவுண்டிங் வெரி குட். மற்ற ஸ்பீக்கரோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. பட் அகெயின் நம்ம அந்த கேலிப்ரேஷன் பண்ணி அந்த டைட்னஸ் வந்து அப்புறம் ஈ செட் பா அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன். ஸோ அது வந்து ரொம்ப அந்த ஒரு என்ன சொல்கிறது ஹாப்பினஸ்க்கு தான். இது வந்து நம்ம பணம் செலவு பண்ணுறோம் அதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த ஹாப்பினஸ் வந்து ஒன்று கிடைக்கும் போது அது வந்து அதுக்கான ரியல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஜாவித். அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் இவ்வளவையும். கண்டிப்பாக. Because since you said I have a home theater, but it was not like a properly set home theater. I was having it is a with a certain level, but now it is a properly completely done a professional home theater. So that experience itself is totally different. So that gives the complete satisfaction. That is most important. சார் வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதான் 1.5 years முன்னாடி இருக்கும். அப்போ இந்த இடம் வந்து வெறும் இட் வாஸ் லைக் பிரிக்ஸ் அண்ட் சிமெண்ட்டாக தான் இருந்தது. இதுக்கு வந்து ஒரு சோலோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரூம் அவ்வளோதான். அது கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம இங்கே நின்று எவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இது எப்படி டிசைன் பண்ணலாம், எப்படி அக்கோஸ்டிக்ஸ் எப்படி பண்ணலாம். யூ ஆர் ஸோ கன்சர்ன். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, இது வந்து எப்படி மற்றவங்கலாம் இது வந்து ஏற்றுப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான அக்கோஸ்டிக்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசணும். அண்ட் ஓவரால் ஈவன் நம்ம வந்து இதை ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கப்புறமும் டிசைன் பற்றியும் நம்ம நிறைய பேசணும். சாருக்கு வந்து 3Dயில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இல்லை ஜாவித் நீங்களே பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் பண்ணால் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்டே கொடுத்துட்டார். ஸோ இங்கே இந்த டிசைனிங் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக் ஸ்டைலில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ வீட்டில் வந்து இன்டீரியர் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரொம்பவே வந்து கான்ட்ராஸ்ட்டாக வேணாம், அதுக்கு ஒட்டியே வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ வி ஆப்டட் ஃபார் டார்க் ப்ரௌன், ஒரு மாதிரி சாக்லேட் ப்ரௌன் தான் வந்து இங்கே ஆப்ட் பண்ணோம். ஸோ தட் நம்ம லைட் ஆஃப் பண்ணோன்னா வெறும் பிக்சர் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் அக்காஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் கம் அவுட் வெரி வெரி வெல். ஸோ ஓவரால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்கள் கூட ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்றது சொல்லுங்கள். Definitely, there is lot to share because as you said since our introduction 1.5 years before, the very first thing is I used to watch all your YouTube channels. So that gives me a lot of impression. So a lot of gaining of lot of knowledge from the most important thing. If some adilende enna yaradhu kettanga the knowledge, really the knowledge. I gained a lot of knowledge. அது வந்து ஒரு நல்ல லெசன் மாதிரி இருந்தது. ஸோ ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் யுவர் வே ப்ரெசன்டேஷன். நீங்கள் ஒரு ப்ராடக்டை பண்ணிங்கனாலும் இட் இஸ் நாட் லைக் எ பிஸ்னஸ் லைக் யூ யூஸ் டு ப்ரெசென்ட் இட் வித் கம்ப்ளீட் டீடைல்ஸ். ஸோ தட் கிவ்ஸ் வந்து இந்த வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு நாலேஜ் அதுலேருந்து கெயின் பண்ண முடியாது. பர்டிகுலர்லி ஐ கெயின் லாட் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் இட். This is part number 1. And ever since after I came here நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண உடனேயே because since I watched all of your videos and all, I decided to go with you. I don't have any second thought or anything. This is number 2. Number 3, even though everything you just used to ask me, I just give my input, but I just give completely everything to you because you are such a professional, so you can do it அப்படிங்கிறத. So overall the traveling with you in the last 1.5 years until this completion of the project, it was a very very satisfying experience for me, particularly for me, because each and every step we involved professionalism. That is the most thing which I admired from you, because either in the part of technical or business or commercials and everywhere, whatever we discussed, everything you exhibited a thorough professionalism. So that is a very good thing. So and the end of the result we could see that today. So personally it gives me an immense satisfaction. It is like an accomplishment. Because அதே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், this is one of my dream. Yes. This house itself is a dream and this home theater is a part of that house, so it is a dream. So really for that to realize, because we need somebody to make that dream to become realized. So அதை வந்து Mr. Javed and his team has done it. Thank so you. That thank way you so really much. We thank you and your team for putting this hard work and making my dream to come to this reality. So it is absolutely satisfaction, and the task is completely accomplished.
and it is very satisfying experience for me. Sure. Because I have to give this credit to you also. Because without you, this won't be possible. ஏன்னா நீங்கள் வந்து கொடுத்த அந்த மோட்டிவேஷனாக இருக்கட்டும், முதல்ல அந்த ட்ரஸ்ட்டு தான், ட்ரஸ்ட் ஃபேக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூ கேவ் அஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பட்ஜெட்டில் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பட்ஜெட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இட்ஸ் பாயிண்ட்லெஸ் ஆக்சுவலி. எதுக்கு சொல்கிறேன்னா, இதே ரூம் வந்து ஒரு 10 லட்சத்துலேயும் நம்ம பண்ணலாம், 20லையும் பண்ணலாம், 1 கோடியிலையும் பண்ணலாம். இட் கோஸ் ஆன். இட்ஸ் லைக் ஓஷன். இப்போது இது இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து கூகுளில் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் செக் அண்ட் யூ வில் ஹாவ் த எம்ஆர்பி. ஸோ வியூவர்ஸ் வந்து எப்படின்னா, இது என்ன பட்ஜெட், இது என்ன பட்ஜெட், தே ஆர் ஸோ கன்சர்ன்ட் அபவுட் பட்ஜெட். பட் அப்பார்ட் ஃப்ரம் பட்ஜெட் தேர் இஸ் சம்திங் எல்ஸ். முதல்ல நீங்கள் வந்து அதுக்கு என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தான் அந்த ஹோம் தியேட்டருக்குன்னே போக முடியும். சும்மா வீடு வந்து பெருசாக கட்டிட்டு அதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் வைக்கணும், ஒரு பூஜை ரூம் வைக்கணும், ஒரு ஹோம் தியேட்டர் வைக்கணும் அப்படின்னா தட் இஸ் நாட் அவர் ஜாப் ஆக்சுவலி. நாங்கள் வந்து அந்த மாதிரி போகிறது கிடையாது. ஸோ யாருக்கு வந்து உண்மையிலேயே அதில் வந்து அந்த சோல் வந்து இருக்கோ, யாருக்கு வந்து உண்மையிலேயே அந்த பேஷனேட்டாக இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பேஷனேட்டாக நாங்கள் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் மோர் தேன் அ பிஸ்னஸ் ஃபார் அஸ். பிஸ்னஸ் அப்பார்ட், இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவை. பட் இட்ஸ் மை பிரெட் அண்ட் பட்டர். பட் அகெயின் இந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுக்கும்போது, அவங்க சந்தோஷப்படும் போது அதில் கிடைக்கிற அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கெல்லாம் வந்துட்டு வேல்யூவே கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம். ஸோ yesterday we saw the demo and உங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட், இந்த இதெல்லாம், இந்த ஒன்று நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இதில் வந்து முக்கியமான விஷயம் ப்ரொஜெக்டர். கரெக்ட். ஸோ வி போத் பாட் த சேம் மாடல். அதுவும் அதில் முக்கியமான விஷயம்னா, இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக சோனி வந்து அப்போது டிஸ்கண்டினியூ ஆக போகுது, லாஸ்ட்டு 2 பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சோனியிலேருந்து கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அப்போ உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் சோனி வந்து இதை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க, இட்ஸ் அ வெரி வெரி குட் மாடல், ஆப்டிக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். பட் நெக்ஸ்ட் மாடல் வர்றது வந்து 7000 years 16 லட்சம். கரெக்ட். ஸோ நம்ம வந்து நான் வாங்க போகிறேன், நீங்கள் வாங்குறீங்களா? நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. அந்த சின்ன சின்ன டீட்டெயில் ஏற்கனவே நீங்கள் ஜேவிசி வச்சுருந்தீங்க. ஸோ அதனால் நான் அப்போது சஜஸ்ட் பண்ணேன். ஸோ 2 பேரும் வாங்கினோம். கடைசி இந்தியாவில் இருக்கிற கடைசி பீஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஜேர்னி. அப்புறம் வி வென்ட் த்ரூ திஸ் 8805A. ஃபஸ்ட்டு 7706 இருந்து ஆரம்பித்தோம், அப்புறம் 8805 மாறிச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக AV10 மாறிடுச்சு. ஸோ நவ் ஐ திங்க் இப்போ AV10 AM10 நம்ம சூஸ் பண்ணது வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் நல்லா இருக்குது. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? Yeah, definitely Javed, I am very happy about it because I could realize that when we started with your fudge budgeted coatings and all, every step we discussed, I used to ask you, is there any better performance in the handshake la correct-ஆ இருக்குமா, இதுவும் அலைன் ஆகுமான்னு கேட்டபோது, then you started coming up with more ideas, more, sir can we try this அப்படின்னு. Then then in between also we went, I think magnet also you quoted some. Yes, so yes. different. Then finally ultimate is this, we arrived at this AV10 both. Kandipa. So that also, I was so impressed by seeing one of your videos. So அது வந்து நீங்களும் சஜஸ்ட் பண்ணீங்க, சார் அதெல்லாம் பாருங்கன்னு. நான் அதையும் பார்த்தேன். Incidentally what happened, I have one very close my friend, he is in Australia, he is in Sydney. So we are all in the same page. He also likes it because in my previous place we all worked together. So after that he got migrated to Australia. So he is also building up a home theater there. So we used to exchange ideas. When he went and met somebody suggested the same combination what we have done. Oh. So he shared me the link. Rama, what is your opinion? So somebody is suggesting this focal with this AV10, AM10 and all. So I didn't tell him at that time. I wanted to make this. You didn't even mention me also. yeah, correct. At that time I didn't mention to you. Then I was surprised. How come this is then? But I didn't want to tell him because he was planning to come for a vacation. I want to make him as a surprise for him. So then I just then started asking details, and he said 2-3 of his friends in Australia, they suggested this combination. Oh. So all these things put together, your inputs and this feedback and all make me to go for this, and finally we hit the ultimate now. So but I feel it is worth it, definitely worth it.
after seeing yesterday your demo and all, there is no regret and all. As you said, it's not like a budget or anything we are talking about here. It's like a complete satisfaction. Yes. That is most important, because as a customer I have to satisfy. When I satisfy, that gives you more satisfaction. Yes, for of you. course. So because it's like a win-win for both parties. Yes. So that way I'm very, very really happy, Javed, for this product. No doubt about it. Thank you for your feedback. And இது போக இங்கே வந்துட்டு நீங்கள் மற்ற ஷோரூம்ஸ்லேயோ இல்லை வேறு இடத்துல நம்ம பார்க்கும்போது கூட நிறையா சார் வந்து ப்ராஜெக்ட் வந்து எங்கிட்ட கொடுக்கணுன்றது அவர் பேசும்போதே தெரிஞ்சிருச்சு. பட் ஆல்சோ ஹி வாஸ் ஸ்கவுட்டிங் ஃபார் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. மற்ற பிராண்ட்ஸையும் வந்து வேறு என்னென்னலாம் பிராண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வைட் சர்ச் வந்து பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ ஆஸ் அ கஸ்டமர் தே வில் டூ. பிகாஸ் நானும் வந்துட்டு நான் எதனா ஒரு பொருள் வாங்கணுன்னா ஒருத்தர்கிட்ட பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நான் வந்து வேறு என்னென்னலாம் இருக்குது அது வந்து எல்லாத்தையும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி இவர் அது பண்ணுவாரான்றது நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ அவரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு வந்தார். ஸோ இங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா, சென்னைன்னு இல்லை, நம்ம இந்தியாவிலே வந்து ஹோம் தியேட்டர்னு நம்ம எடுத்தாலே இதில் நம்ம வந்து அதில் செலவு பண்ணுறதே ஒரு பெரிய பாவச்செயலாக நினைப்பாங்க உண்மையிலே. ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே எதுக்கு இது வந்து ஒரு தேவையில்லாத செலவு அப்படின்னு நினைப்பாங்க. பட் எங்ககிட்ட வர நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எப்படின்னா சார், அது வந்து ஒரு லைஃப் டைம் கோல் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. தே ஒர்க் டுவர்ட்ஸ் டு அச்சீவ் ஹோம் தியேட்டர். இந்த ஒரு மெட்டீரியலை வச்சுக்கிட்டு அந்த மெட்டீரியலுக்கு அந்த ப்ராடக்டை வந்து வாங்கணுங்கிறதுக்காக அது வந்து ஒரு மோட்டிவேஷன் பாயிண்டாக வச்சுக்கிட்டு டுவர்ட்ஸ் தட் தே ஒர்க். ஐ பிலீவ் யூ ஆல்சோ வீடு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ இது நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் எக்கானமியே வந்து சேவிங்ஸ் எக்கானமியாக தான் இருந்தது. கரெக்ட். எப்போவுமே வந்து சேவ் பண்ணணும், ஃப்யூச்சருக்கு வந்து எடுத்து வைக்கணும், இப்படி தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஆஃப்டர் கோவிட் திங்ஸ் சேஞ்ச். பீப்புள் ஸ்டார்டட் டு திங்க், ஓகே ஃப்யூச்சர் வந்து இவ்வளோ தான் இருக்குது, இட்ஸ் டோட்டலி அன்சர்டன், நம்ம எந்த அளவுக்கு சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்தது. ஸோ எவர் சின்ஸ் கோவிட் அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் வி சா சர்ஜ் இன் ஆர்டர்ஸ் அண்ட் ஆல். நிறைய பேர் வந்து வீடு கட்டும்போது ஹோம் தியேட்டர்ஸ் போட்டுட்டு கட்டுறாங்க. பிகாஸ் தே ஆர் கன்சர்ன்ட், நாட் ஸ்கேட் பட் கன்சர்ன்ட். நம்ம வந்து நார்மலாக இருக்கிற இந்த என்ன சொல்கிறது லைஃப் ஸ்டைல் வந்து உடனே ஒரு கன்ஃபைன் டு 4 வால்ஸ்னால் அவங்களால வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு எதனா ஒரு லாக்டவுன் வந்தாலும் வி கேன் சர்வைவ், வி கேன் ஹாப்பிலி சர்வைவ்னு நினைக்கிறாங்க. சர்வைவல் இஸ் அ பார்ட் ஆஃப் அஸ், பட் ஹாப்பிலி சர்வைவ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்துட்டு ஹோம் தியேட்டருக்கு நிறைய பேர் வந்து போனாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ சோஷியல் ஸ்டிக்மா தான். பட் ஹவு டு யூ வீட்டில் வந்து எப்படி நீங்கள் பர்மிஷன் வாங்குனீங்க? ஹவு டு யூ ஓவர் கம் தட்? It's a good question. I agree with you. Of course, though my wife understand this interest in this particular subject, but of course when it comes to like a big scale like this, there will be always a hurdle from the family side. இதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. Because as you very well said that any family will think, even they may agree that I may go for a big budgeted home, but somebody may not agree to spend so much of money for particular even a small amount also. Even small amount also, forget about a big amount, even or a small amount also, or 10 lakhs panna kuda there will be lot of question marks will be there. So like that my wife, but only one thing really நான் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். I appreciate my spouse for that understanding. She started asking me questions. என்ன பண்ணுறீங்க, முன்னாடி ஒன்று சொன்னீங்க, இப்போ பட்ஜெட் ஹாஸ் எஸ்கலேட்டட், வாட் இஸ் த ரீசன், வெதர் யூ ஆடட் சம்திங் ஆர் ஹீ செட் சம்திங். தென் ஐ யூஸ் டு எக்ஸ்பிளைன் டு ஹர். தென் இல்லை வி ஆர் டீலிங் வித் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். See, this is like a one-time opportunity for us. It's not like that every year I am going to take it out something or put something in. ஸோ அதனால நான் இந்த மாதிரி வாட் இஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட்டுங்கிறது பண்ணுறதுனால we are trying to enhance அவர் இதுன்றதுனால தான் இப்படி ஏறிட்டே போகுதுன்னு. தென் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஷி அண்டர்ஸ்டுட் வெரி வெல் அண்ட் ஷி ஆல்சோ சப்போர்ட்டட் தட் ஐடியா. எஸ், பிகாஸ் ஷி நியூ மீ வெரி வெல் தட் ஐ ஹாவ் அ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் திஸ் ஃபார் குவைட் சம் டைம் எவர் சின்ஸ் வி காட் மேரிட். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சைல்டுஹுட் இருந்ததுலேயும் தெரியும். அந்த வகையில் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் லக்கி. ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஏபிள் டு, ஈவன் தோ தேர் ஆர் லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ் அண்ட் ஹர்டல்ஸ் ஆர் தேர், இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு ஜம்ப் ஓவர் இட்
and get her permission to go for it. So that is the way I achieved it. So that is a big thing because he is one amongst 0.001% of people who are existing in this world who have their spouse approval to buy home theaters. yeah, correct. This is not Indian problem. இது வந்து ஆக்சுவலா குளோபல் ப்ராப்ளம். நீங்க ஃபோரம்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே வந்து கதறுவாங்க. வீட்ல ஒரு ஸ்பீக்கர் வைக்க முடியல, இது பண்ண முடியல, அது பண்ண முடியல, வீட்ல வைஃபோட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயம். ஈவன் பெரிய பெரிய யூடியூபர்ஸே வந்துட்டு நீங்க யூத் மேன்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். he will take his wife along. Yes, exactly. Because it is not about அவங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதை கன்சீவ் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம் இருக்கு. பட் அகைன் they are also sacrificing their time with you. ஏன்னா அவங்க கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் நீங்க ஹோம் தியேட்டர்ல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது அச்சுறுத்தல்னு சொல்லலாம். In this case what I did, Javed, I tried to include my wife in this. So part of it I made her also to realize it, to please listen to this music. So how you are listening in the mobile phone or in iPad is completely different when you listen it from these kind of equipments. This gives completely a total different picture for you. So I started making her to involve from the very beginning, ever since when I started. So that is a little bit easy for me. I think that's a smart thing to do because I am struggling on that till date. Even though this is my bread and butter, still I am not able to convince my wife to spend time in my home theater because ever since I ஒரு 5 minutes கூட தாங்க மாட்டாங்க. அப்படியே எஞ்சி போய்டுவாங்க. ஐயோ இந்த சவுண்ட்லாம் நம்மளால முடியாது அப்படினு. First I started with music, later on I introduced her to my home theater which I set up there. So then when we started watching, she started liking it. So every day then when it becomes either a weekend or something, then we made a plan of our timing, then we started watching movies. So அதில இருந்து அவங்களுக்கு இன்வால்வ் ஆனதுனால so she also developed that interest. So at one point of time she realized it is not like ஒரு worthless investment ஏதோ கிடையாது. This is also part of our life where we both will relax and have some entertainment and sometimes like a fun in our life. This is really a fun in our life. We இதுக்குன்னு ஒரு டைம் பண்ணிட்டு then we sit here and watch or enjoy music. So that also gives me a little bit reliant for this. So I was able to pass all these hurdles at a very small amount of time. So அது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிது. Otherwise if she is completely out of this subject, maybe it would have been a great difficult for me to convince her of this scale. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். So கொஞ்சம் her involvement also there, especially for music and home theater. அந்த particular area வந்து it was easy for me to convince her and get out of it. So well said sir. See, since you brought up a term called this budget escalation, I just want have I am having few points about it. See, நார்மலாக வந்து கஸ்டமர் எங்ககிட்ட வரும்போது நாங்கள் வந்து என்ன பார்ப்போன்னா அந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த ரூமில் வந்து இந்த பட்ஜெட் கீழே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ வி ஆல்வேஸ் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு வி கேவ் 3 or 4 budgets I think. I think it has gone to 8 or 9 budgets. correct. 9 கோட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து மாற்றி பண்ணோம். பட் ரூமில் வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் போட்டு பண்ணால் இந்த ரூமுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு கீழே வந்து கஸ்டமரை ஜஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அதை வந்து குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி அது எதுக்குமே பிரோஜனம் இல்லாமல் போகும். நீங்கள் அதில் வந்து 2 lakhs செலவு பண்ணால் கூட அது பிரோஜனம் கிடையாது. அது வந்து அந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தட் இஸ் ஃபார். அது நிறைய பேருக்கு வந்து அது இன்னும் அப்படியும் வந்து ஹோம் தியேட்டர் ஒர்க் ஆகுமான்றதே தெரியாது, அந்த எக்ஸ்போஷர் கிடையாது. பட் அட்லீஸ்ட் நம்ம சினிமா தியேட்டரில் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது வருமா, அதுக்காவது கொஞ்சமாவது நம்ம வந்து அந்த ரூமுக்கு ஒரு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். பட் இந்த பட்ஜெட் எஸ்கலேஷன் எப்போ வரும்னா ஒன்லி when the customer expresses his passion or interest towards it. இல்லை இது வந்து ரைட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பட் இதோட இது வந்து பெட்டராக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி கான்வர்சேஷன் வரும்போது தான் we will bring more products to it. Because we also we are also afraid of pushing budgets to customers. ஏன்னா உடனே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிகினர் கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நான் இந்த பட்ஜெட்டில் தான் வந்தேன் என் தலையில் எல்லாத்தையும் கட்டிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுவும் கஷ்டம்தான். ஆனால் ஏன் இன்னொரு பிரச்சனையும் வருது இதில், ஏன் நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி அந்த டைமில் நல்லா நெகோஷியேட் பண்ணிட்டு ஏன் நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லலைன்னு சொல்லியும் சண்டை போடுறாங்க. தட் இஸ் ஆல்சோ இட் ஒர்க்ஸ் இன் போத் வே. பட் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் தட். பட் ஓகே, வி ஆர் பேலன்சிங் தோஸ் திங்ஸ் ஆல்சோ. ஸோ ஹேவிங் செட் தட், ஓவரால் உங்களோட இம்ப்ரெஷன் அண்ட் உங்களோட
அது என்ன சொல்கிறது உங்களுக்கு அந்த it would have touched your soul, yeah? Definitely. So what is that point? Yeah, definitely, Javed. As you well said, no, it really touched our soul. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன்னா இந்த ட்ரீம் ஏன்னா பிகாஸ் எவ்ரிபடி வில் ஹேவ் அ ட்ரீம் அந்த ட்ரீம் ரியாலிட்டியாக வர்றதுக்கு வந்து யூ நீட் லாட் ஆஃப் சோர்ஸஸ் ஆக்சுவலி நம்மக்கிட்ட இருந்தால் கூட அப்புறம் அதை வந்து அந்த ட்ரீமை ரியாலிட்டி ஆக்கிறதுக்கும் வி நீட் சம்படி ஸோ அந்த வகையில் வந்து யூ ஹவ் ஃபுல்ஃபில்ட் அவர் ட்ரீம் ஸோ தட் மீன்ஸ் இட் டச்ட் அவர் சோல் நோ டவுட் அபவுட் இட் ஆஸ் யூ செட் இட்ஸ் அ கரெக்ட் வேர்ட் விச் கிவ்ஸ் அஸ் அ வெரி இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் நம்ம என்ன நினச்சோமோ அந்த அளவுக்கு ஏன்னா லாஸ்ட்டு எவர் சின்ஸ் வி ஸ்டார்டட் திஸ் ப்ராஜெக்ட் இது நானே என் ஒய்ஃபும் வி யூஸ் டு கான்வர்ஸ் ஈவன் 2 days பிஃபோர் ஆல்சோ ஐ வாஸ் டெல்லிங் ஹர் ஐ நெவர் ஈவன் ரியலைஸ் தட் நம்ம ட்ரீம்லாம் பண்ணினது இவ்வளோ இதில் வந்து இப்படி நம்ம மீட் பண்ணுவோன்னே நினைக்கல அதையும் அண்ட் ஆல்சோ டு மேக் இட் டு ரியலைஸ் நோ வி ஆல்வேஸ் ஹேவ் டு கோ டு எ பீப்புள் ஹூ வில் டூ த ரைட் ஜாப் அட் த ரைட் டைம் ஃபார் த ரைட் பீப்புள் ஸோ அந்த வகையிலையும் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ கம் டு யூ த ரைட் பர்சன் தேங்க்யூ ஸோ மச் தட் கிவ்ஸ் அஸ் த ரியலி குட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ தான் வந்து ஏன்னா ஐ ஷுட் நாட் ரிக்ரெட் லேட்டர் ஆன் ஓ வாட் இஸ் திஸ் ஐ மிஸ் டேட் இது ஒரு ஏன்டா இவர்கிட்ட போய் பண்ணோம் இப்படிலாம் அந்த மாதிரியும் வந்துடக்கூடாது ஸோ as I told you, it's like a win-win situation for both of us, and you know, it's not like a one-day product or something like that. This is we are going to use it for our almost lifetime. அதனால் we feel even though short time my wife இருந்தால் கூட she also gave her comment. She is completely satisfied. She is very happy. In fact, she was having a little bit concern. இங்கே உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குமோ சவுண்ட் இதுவாக இருக்குமோன்ட்டு ஆஃப்டர் லிசனிங் டு தட் she was very happy. I could see that comment from her. So as you know, for me and my life partner, we are repeatedly நானே என் ஒய்ஃபு நினச்சி பார்க்குறோம். ஏன்னா எல்லா ட்ரீமுமே லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ட்ரீம். படிக்கிறதுலேருந்து இப்படி இந்த மாதிரி படிக்கணும்னு இருப்பாங்க, சில பேருக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கணுன்னு இருப்பாங்க, சில பேருக்கு இப்படி ஒரு வீடு இருக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் என் ஸ்பௌஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு என்னென்னலாமோ ட்ரீம் இருக்கும். இட்ஸ் நாட் தட் எவ்ரி ட்ரீம் வில் கம் ட்ரூ. அண்ட் அதே மாதிரி சில பேருக்கு ஆல் ட்ரீம் மே கம் ட்ரூ ஆல்சோ. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் லக்கி அபவுட் இட். ஐ ஹவ் ஒன் ஆஃப் மை ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ லைக் திஸ். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் படித்து முடிச்சதுலேருந்தே அவர் சொல்லுவார், நான் என்னென்னலாம் நினச்சேன்னா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிம்பாரு. இஸ் ஸோ லக்கி. அவருக்கு எல்லாம் லைஃப்பில் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. அது மாதிரி இது மாதிரி எனக்கு வந்து நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஏதோ ட்ரீம் இருந்ததுன்னா அது அப்படியே ட்ரீமாகவே போயிடும் போல இருக்கு அப்படின்னு. தேட் ரியலி ஆமாம் வில் நெவர் நோ. ஸோ அது வந்து ஒரு வந்தது. அது எல்லாமே வந்து அந்த டைமிங்லி வி ஹேவ் டு கம் அண்ட் மீட் அட் பர்டிகுலர் டைம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை வந்து உங்கள் மூலியமாக இது இட் இஸ் அச்சீவ். தேங்க்யூ. ஸோ ஹேவிங் செட் தட் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் சைட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்லேயே வந்து டிசைன் பண்ணி எப்படி நம்ம வந்து சிவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹோம் தியேட்டருக்காக நம்ம வந்து ஆல்டர் பண்ணுமோ நம்ம அப்போயே வந்து கட்டும்போதே அது பண்ணிட்டோன்னா நிறைய பணம் வந்து அதில் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அண்ட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியும் டிசைன் வரும். ஸோ ஹேவிங் செட் தட் நீங்கள் வந்து சென்னையில் எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து அண்ணா நகரில் இருக்குது. அங்கேயும் நீங்கள் வந்து வாக்இன் பண்ணி டெமோ பார்க்கலாம். நாங்களும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அங்கேயே சார்ட் அவுட் பண்ணிவிடுவோம்.
அண்ட் இந்த ஹோம் தியேட்டரை பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களை விட்டு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஹோம் தியேட்டர் ஆர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த ஹோம் தியேட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற அந்த தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.